எல்லா ஒயர்ஸுமே இதில் கன்சீல்டாக இருக்கும். நார்மலாக டிவி ஒயர்லாம் வெளியில தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிவியோட பிளக் இங்கே இருக்கு. ஸோ டிவி இங்கே மாட்டினீங்கன்னா இதுவும் இதெல்லாம் மறைஞ்சிடும். இதெல்லாம் மைக்கா. இந்த பேக் பேனல் மட்டும் ஃப்ளூடட் பேனல் சொல்லுவாங்க. இது வந்து அக்ரிலிக்ல வருது, கிளாஸ்ல வருது, பிளைவுட்ல வருது, இப்போ WPC சார்கோல் மெட்டீரியலும் வருது. எவ்வளவு வேகமா சத்தினாலும் ஸ்லோவா தான் க்ளோஸ் ஆகும். அதாவது போய் டபால் அடிக்காம அது பொறுமையா போய் லேண்ட் ஆகும். கரெக்ட். இது வந்து இந்த ஹேண்டில் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். உடன் ஷேப்ல கேட்டிருக்காங்க, ஸோ அதனால கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். இது வந்து இந்த ஹால் யூஸ் பண்ற அந்த வுட் தீம் கலர் மேட்ச் பண்ணிருக்கோம். ஸோ எல்லா ரூம்லயுமே அந்த ஹாலோட தீம் கொஞ்சம் இருக்கும். 2 அழுத்திங்கன்னா 2 லைட் எரியும், 4 அழுத்திங்கன்னா 4 லைட்ஸ் எரியும், 5 அழுத்திங்கன்னா 5 லைட்ஸ் எரியும். ஸ்பீட் ஃபேன் ஸ்பீடை பொறுத்து ஃபுல் ஸ்பீடும் வச்சுக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இன்டீரியர் டிசைன் கம்பெனியை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த கம்பெனி நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ் ப்ரௌன் இன்டீரியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான இன்டீரியர் கம்பெனி தாங்க இது. இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வீடு வாங்கி இல்ல ஒரு வீடு கட்டி உங்களுக்கு வந்து இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து ஒரு பக்காவா இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்து சாவியை உங்க கையில கொடுத்தா போதும். இவங்க எந்த டேட்ல சொல்றாங்களோ அந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா திருப்பி சாவியை உங்க கையில கொடுப்பாங்க. நீங்க கதவு திறந்து பாத்தீங்கன்னா போதும், உங்க வீடு வந்து நீங்க வந்து நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு வேற லெவலுக்கு வந்து இவங்க இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ஃபீல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்டீரியர் ஃபீல்ட்ல இவங்க கிட்டத்தட்ட 14 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மேன் பவரும் இருக்கு. ஆனா இவங்க சொன்ன டேட்ல எப்படி வந்து கரெக்டா வந்து சாவியை நம்ம கிட்ட ஒப்படைச்சு இந்த மாதிரி அழகழகான இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்றீங்க. நீங்களும் உங்க வீட்டுக்கு சூப்பரா கம்மி பிரைஸ்ல நல்ல பிரீமியமா இன்டீரியர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஹாய் சார். ஹாய். ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி சொல்லுங்க. உங்களை பத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்க ஃப்ரெஷ் ப்ரௌன் இன்டீரியர்ஸ் அந்த கம்பெனியை பார்த்தா கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, என்னோட பேர் குமரன். நான் வந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணது இன்ஃபோசிஸ்ல 5 இயர்ஸ் சாஃப்ட்வேர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இன்ஜினியரிங் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் எனக்கு சின்ன வயசுலேருந்து பிஸ்னஸ் பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது என்னோட ஓன் ஜெராக்ஸ் ஷாப்லாம் வச்சிருந்தேன். அப்புறம் நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட் கூட சொல்லக்கூடாது, அது எதர்ச்சியா வந்தது. ஓகேங்களா, என்னோட ஒரு பில்டர் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரோட பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இன்டீரியர்ஸ்லன்னு சொல்லும்போது எனக்கு டிசைனிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் அவரோட பேசிட்டு இருக்கும்போது சரி நம்ம ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் அது. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு 1 இயர்க்கு அப்புறம் தனியாக வந்துட்டேன். நான் கிட்டத்தட்ட 2010-11 இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 14-15 இயர்ஸ் ஆக போகுது ஃப்ரெஷ் ப்ரௌன் இன்டீரியர்ஸ். ஸோ நாங்கள் வந்து பேசிக்கலி என்னென்ன ஒர்க் பண்ணுறோம்னா மாடுலர் கிச்சன், அப்புறம் பெட்ரூம் வார்ட்ரோப்ஸ், லாஃப்ட்டு, டிவி யூனிட்டு, வால் பேனலிங், வால்பேப்பர், பூஜா யூனிட்டு, ஷூ ரேக்கு, இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான மொத்த ஐட்டம்ஸ் லைக் எல்லாம் கம்ப்ளீட் ஃபர்னிச்சர் பண்ணுறோம். அதே மாதிரி டர்ன்கி ப்ராஜெக்ட்ஸாகவும் எடுத்து பண்ணுறோம். உங்களுக்கு வந்து ஃபால் சீலிங் ஒர்க்ஸ், லைட்டு, பெயிண்டிங் ஒர்க்ஸ் அது மாதிரி பண்ணுறோம். சிவில் ஒர்க்ஸ் மட்டும் சின்ன சின்ன ஒர்க்ஸ் தான் பண்ணுறோம். பெரிய சிவில் ஒர்க்ஸ் நம்ம பண்ணுறது இல்லை, ஏன்னா அதுக்கான டீம் நம்ம கிட்ட இல்லை. பட் மற்ற டீம் எல்லாமே நம்ம இன்னோஸ் டீம்ஸ் இருக்காங்க. கார்பெண்டர்ஸ், பிளம்பர்ஸ், எலக்ட்ரீஷியன்ஸ், பெயிண்டர்ஸ், ஃபால் சீலிங் ஒர்க்கர்ஸ் எல்லாமே நம்ம இன்னோஸ் டீம்ஸ் இருக்காங்க. அதாவது வீட்டுக்கு தேவையான இன்டீரியர் ஒர்க்ஸ் A to Z எல்லாமே நம்ம பண்ணிடுவோம். கண்டிப்பாக சார். ஓகே சார், இதுவரை 14 இயர்ஸ் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு அதுக்காக நான் வந்து கங்க்ராட் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல் ஜர்னிக்கு. தேங்க்யூ. இதுவரை நம்ம எத்தனை ப்ராஜெக்ட் சார் நம்ம வந்து பண்ணியிருப்போம்? அப்ராக்சிமேட்லி ஒரு 3000 ப்ராஜெக்ட்ஸ் மேலே பண்ணியிருப்போம். சூப்பர். அதாவது உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3000 ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்மகிட்ட ஓன் ஃபேக்ட்ரியும் இருக்கு, நம்ம ஓன் ஹார்ட்வேர்ஸும் இருக்கு. ஸோ குவாலிட்டி கண்ட்ரோல் வரையும் நம்மளோட ஃபுல் கண்ட்ரோலில் இருக்கு. அதாவது A to Z நம்மளோட வெளியில எதுவுமே பொருள் வாங்குறது இல்லை. நம்ம பிளைவுட்டாக இருக்கட்டும், மைக்காவாக இருக்கட்டும், ஒரு ஸ்க்ரூவாக இருந்தால் கூட அது நம்ம தான், நம்மளோட ஓன் ப்ராடக்ட் தான். ஸோ அதனால நம்ம குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லை. அதே மாதிரி டைம்ல கொடுக்குற ரீசனும் இதுதான். நம்ம எப்பவுமே இன்னைக்கு சொன்னா நாளைக்கு மெட்டீரியல் ரெடி பண்ற அளவுக்கு நம்மகிட்ட கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அதுதான் நம்மளோட. அதாவது உங்க ஃப்ரெஷ் ப்ரௌன் இன்டீரியர்ஸோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா நீங்க ஓனா ஃபேக்டரி வச்சுக்கனால நீங்க வந்து டைம் டிலே ஆகாம வெளியே எதுவும் பர்ச்சேஸ் பண்ணாம நீங்களே எல்லாமே ஓனா மேக் பண்ணி நீங்க வந்து கொடுத்துறீங்க. கரெக்ட் கரெக்ட். ஓகே சார். இப்போ நம்ம எண்டில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேக்டரியை நம்ம வந்து விசிட் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா பார்க்கலாம், நம்ம ஃபேக்டரியை காட்டுவோம். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட் வந்து எங்க பண்ணிருக்கோம், இந்த சைட்ல என்னென்னலாம் பண்ணிருக்கோம்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, இது வந்து விஜி ஃபேர்மோட் ஈகார்டு தாங்கல இருக்கு. ஸோ அதுல பண்ணிருக்கோம். ஸோ இதுல பேசிக்கலி வந்து நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராடக்ட்டுமே இதுல கவர் பண்ணிருக்கோம். லைக் டிவி யூனிட், பூஜா யூனிட், அப்புறம் ஃபால் சீலிங் பண்ணிருக்கோம், மாடுலர் கிச்சன், அப்புறம் ஒரு பெட்ரூம்ல வந்து ஸ்லைடிங் வார்ட்ரோப் பண்ணிருக்கோம், ஒரு பெட்ரூம் ஓப்பன் வார்ட்ரோப் பண்ணிருக்கோம், லாஃப்ட் பண்ணிருக்கோம், அப்புறம் லைட் ஃபேன்லாம் பண்ணிருக்கோம், பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ், பாத்ரூம் மிரர்ஸ், பாத்ரூம் லைட்ஸ், டவல் ராடு, ஹேங்கர் ராட்ஸ், அந்த மாதிரி கம்ப்ளீட்டா அந்த வீட்டுக்கு தேவையான மொத்த பொருள் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் கிரில் ஒர்க்லேருந்து ஸ்லைடிங் மெஷ்லேருந்து நம்ம பண்ணிருக்கோம். இந்த மஸ்கிட்டோ மெஷ்ல கூட பண்ணிருக்கோம். ஸோ கர்டன் ராட்ஸ். ஸோ இந்த கஸ்டமர் பொறுத்தவரை இவர் வந்து பெங்களூர்ல இருக்காரு. ஸோ எங்களுக்கு கீ மட்டும் தான் கொடுத்தாரு. எல்லாமே ஃபோன்லயும் மெயில தான் கோஆர்டினேஷன் போயிட்டு இருந்தது. கரெக்டா ஒரு 10 to 15 டேஸ்ல இந்த ப்ராஜெக்ட் முடிச்சாச்சு. ஓகே சார். இப்போ வந்து நம்ம உங்களை கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருப்போம். நம்ம என்ன ரேஞ்சில இருந்து என்ன பிரைஸ் ரேஞ்சில இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் சார் ஒர்க்? இன்டீரியர் வந்து ஒரு கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்க புடவை வாங்குற மாதிரி தான்.
500 ரூபாய்க்கும் புடவை இருக்கு, 5 லட்சம் ரூபாய்க்கும் புடவை இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்க முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க என்கிட்ட ஒரு வீடு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவை, என்ன ரெக்யர்மெண்ட் இருக்கு, எனக்கு இதெல்லாம் பண்ணணும்னு நீங்க சொல்லணும். அதுக்கப்புறம் எனக்கு பட்ஜெட் சொல்லணும். இதை வச்சு நம்ம வரைய பண்ண முடியும். சரி, நம்ம ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் சார்ஜ் பண்றோம், பட் இருந்தாலும் நீங்க பட்ஜெட் சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு ஏற்றப்பல நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஃபீட் வந்து 1200 2500 3000 வரையும் நம்ம ஸ்கொயர் ஃபீட்ல பண்றோம். ஸோ என்ன டிஃபரன்ஸ்னா ஃபர்ஸ்ட் வந்து பிளைவுட். பிளைவுட் குவாலிட்டி வந்து நம்ம வந்து இன்னோஸ் பிளைவுட்னால நம்ம ஒரு 85-90 ருபீஸ் செஞ்சுரிக்கு ஈக்குவலா பண்றோம். நம்ம ஃபார்ச்சூன் கோல்டு ஒரு பிளைவுட் யூஸ் பண்றோம், அது வந்து செஞ்சுரிக்கு ஈக்குவலா இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து அந்த பிளைவுட் நீங்க வெளியில வாங்கினீங்கன்னா செஞ்சுரி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 120-130 ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட். நம்மளுக்கு அதுலேயே ஒரு 30% கிட்டத்தட்ட சேவ் ஆகும். அதுக்கப்புறம் மைக்கா டிஃபரன்ஸ். மைக்கா வந்து பார்த்தீங்கன்னா 600 ரூபாய்க்கு மைக்கா இருக்கு, 20,000 ரூபாய்க்கு மைக்கா இருக்கு. ஸோ இது செகண்ட் குவாலிட்டி. அப்புறம் ஸ்க்ரூஸ். இப்போ நம்ம யூஸ் பண்ற ஸ்க்ரூஸ் எல்லாமே கேல்வனைஸ் ஸ்க்ரூஸ். நார்மலா வந்து பிளாக் கலர்ல ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது பாக்ஸே பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். நம்ம யூஸ் பண்ற ஸ்க்ரூ வந்து கிட்டத்தட்ட 1000 ருபீஸ் அந்த பாக்ஸ். அது ஸ்க்ரூ வந்து கேல்வனைஸ்னால செவத்துக்குள்ள போனாலும் ஈரப்பதம் பட்டா துரு பிடிக்காது. ஸோ பாக்ஸோட ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கும். அது மாதிரி எல்லா ஹிஞ்சஸ்மே சாஃப்ட் க்ளோசிங், டோர்ஸ் எல்லாம் சாஃப்ட் க்ளோசிங். ஸோ டோர் வேகமா அடிக்காது. வேகமா அடிச்சாதான் உங்களுக்கு டோர் பெண்ட் ஆகுது, டேமேஜ் ஆகுது, இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ இதுல வந்து வேகமா அடிக்கவே அடிக்காது. ஸோ எவ்வளோ நீங்க வேகமா சாத்தினாலும் ஸ்லோவா தான் சாத்தும். ஸோ அந்த டோர் குவாலிட்டி பெண்ட் ஆகாம இருக்கிறது, உடையாம இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. ஸோ உங்களுக்கு நாங்கள் 10 வருஷம் வாரண்டியே கொடுக்குறோம், ப்ராடக்ட் வாரண்டி. அதாவது சைட்டு எந்த சைட் பண்ணாலும் 10 வருஷம் வாரண்டி. டெஃபினட்டா சார், எல்லா சைட் பண்ணாலும் 10 வருஷம் வாரண்டி. லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணீங்கன்னா 35-40 இயர்ஸ், ஒரு ஜென்ரேஷன் கண்டிப்பாக வரும். 100% கேரண்டி. நான் ஏன் 10 வருஷம் வாரண்டி தரேன்னா, நான் 14 வருஷம் ஃபீல்டு இருக்கேன் ஆல்ரெடி. இந்த பிளைவுட் நான் வந்து 14 வருஷம் யூஸ் பண்ணிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு 10 வருஷம் வாரண்டி தரேன். யூஸ் பண்ணாமல் இந்த பொருள் நான் வாரண்டி தரல. அதே மாதிரி ஆக்சசரிஸ் பொறுத்தவரை எல்லாமே லைஃப் டைம் வாரண்டி. எல்லாமே நம்ம ஸ்லீக், எப்கோ, ஹிட்டிச் இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ண போறோம். எல்லாத்துக்குமே லைஃப் டைம் வாரண்டி இருக்கு. ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் பொறுத்தவரை நீங்க பயப்பட வேண்டாம். எந்த பொருள் எடுத்தாலும் குவாலிட்டியா அதை பிராண்டடா இருக்கான்னு பார்த்து தான் செக் பண்ண போறோம். லேமினேட்ஸ் பொறுத்தவரை மெரினோ லேம், கிரீன் லேம், செஞ்சுரி லேம், வெர்கோ லேம், சஃபாரி, இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரீமியம் பிராண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போறோம். மற்றபடி கஸ்டமர் வந்து அக்ரிலிக் அது மாதிரி கேட்டாங்கன்னா டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் போகும். மற்றபடி மேக்ஸிமம் நம்ம இந்த பிராண்ட்ஸ்குள்ள தான் இருப்போம். ஏன்னா இதை நம்ம நிறைய தடவை பழகிருக்கோம், யூஸ் பண்ணிருக்கோம், நம்மளுக்கு அந்த பொருள் குவாலிட்டி தெரியும். அதனால நம்ம அதை தைரியமா கொடுக்கலாம். ஓகே சார், ஃபைனலாக ஒரு கொஸ்டின் கேட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோன்றதை நம்ம வியூவர்ஸ்க்காக காட்டலாம். என்ன கொஸ்டின்னா, இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவு பண்ணி இண்டிவிஜுவலாக வீடு கட்டுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியர்ஸ் வந்து பெருசாக பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு அது மேலே நாலேஜ் இல்லையா, இல்லை வந்து அது காசு ஆகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி திங்க் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு கஸ்டமராக உங்ககிட்ட கேட்குறேன், இந்த பட்ஜெட் இருந்தால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை வந்து சூப்பராக இன்டீரியர் பண்ணிக்கலாம் கம்ப்ளீட்டாக. நல்ல கொஸ்டின் ஆக்சுவலி. ஏன்னா இது நிறைய பேர் கேட்டிருக்க மாட்டாங்க. உங்க வீட்டோட வேல்யூல 10% சார். இப்போ நீங்க ஒரு 50 லட்ச ரூபா வீடு வாங்குறீங்கன்னா 5 lakh rupees ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்க ஆவரேஜா இதோட கம்மியா கூட ஸ்பெண்ட் பண்ணலாம். சப்போஸ் ரெண்டல் பர்பஸ் வைக்கிறாங்கன்னா 3 to 3 lakhs கூட பண்றாங்க. நான் ஒரு 3 BHK 3 lakhs பண்ணிருக்கேன், ஒரு 2 BHK 17 lakhs பண்ணிருக்கேன் கம்ப்ளீட்டா. ஆமா சார். ஸோ இவ்வளோ வேஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வீட்டுக்கு என்ன பட்ஜெட்னு கேட்டீங்கன்னா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க தான் சொல்லணும் அந்த பட்ஜெட். ஏன்னா 3 BHK வந்து 3 lakhs என்ன பண்ணிருக்கேன்னா, ஒரு சிம்பிள் மாடலர் கிச்சன், எல்லா பெட்ரூம்லயும் ஒரு 2 door வார்ட்ரோப், ஒரு லாஃப்ட், ஒரு பூஜா யூனிட், ஒரு சிம்பிள் டிவி யூனிட், ஒரு ஷூ ரேக், இதெல்லாம் பண்ண முடியும். ஒரு 17 lakhs என்ன பண்ணிருக்கேன்னா, கம்ப்ளீட்டா வீடை வந்து மாடலிங் பண்ணிருக்கேன். அதாவது பாத்ரூம் டைல்ஸ் ஃபுல்லா மாத்திருக்கோம், ப்ரீமியம் ஃபிட்டிங்ஸ் போட்டிருக்கோம். அந்த ஷவர் ஹெட் மட்டும் 45,000 ரூபா. ஸோ அதுல ஸ்டீம், மிஸ்ட், இந்த மாதிரி ஸோ அது மாதிரி கம்ப்ளீட் கஸ்டமைசேஷன். உங்களுக்கு என்ன வேணுமோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் கடல் சார். நீங்க என்ன வேணும் பண்ணிக்கலாம். முன்னாடி சொன்ன மாதிரி தான், புடவை வாங்குற மாதிரி தான். 500 ரூபாய்க்கும் புடவை இருக்கு, 5 லட்சம் ரூபாய்க்கும் புடவை இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அதை நீங்க முதல்ல டிசைட் பண்ணாதான் இன்டீரியர் வந்து கரெக்டா வரும். அதே மாதிரி நீங்க ஒரு டைம் லைன் செட் பண்ணணும். 10 நாள்ல கூட பண்ணலாம்னு சொல்றேன். பட் எல்லா ப்ராஜெக்டும் 10 நாள்ல பண்ண முடியுமானா அவைலபிலிட்டி தான் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ரெடி ஒரு வேலை போயிட்டு இருக்கு, அந்த வேலையை விட்டுட்டு வர முடியாது, முடிச்சுட்டு தான் வர முடியும். ஸோ சில ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு 10 நாள் ஆகும். பட் ஸ்டார்ட் பண்ணா 10 to 15 days மேக்ஸிமம், ஒரு மாசம் டைம் வச்சுங்க அதிகபட்சம் சொல்றேன். அதாவது அட்வான்ஸ் கொடுத்ததுலேருந்து ஹேண்ட் ஓவர் பண்ற வரையும். பட் அதுக்குள்ள எங்களுக்கு எவ்வளவு டைம் சீக்கிரமா முடிக்க முடியுமோ முடிச்சுக்கோம். நாங்க இந்த ப்ராஜெக்ட்லயே வந்து 10 நாள்ல வீடெல்லாம் முடிச்சு கொடுத்த மாதிரி ஃபீட்பேக்லாம் இருக்கு. நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்ல உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ ஒரு 3 BHK வந்து less than 10 daysல முடிச்சிருக்கோம். 3 bedroom வார்ட்ரோப்னு சின்ன வார்ட்ரோப் கிடையாது, ஒரு வால் ஃபுல்லா வார்ட்ரோப், மாடலர் கிச்சன், டிவி யூனிட், பூஜா யூனிட், கிராக்கரி யூனிட் எல்லாம் சேர்த்து ஒரு 10 daysல முடிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி 2-3 கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க இதுலயே. நான் அதோட ஸ்கிரீன்ஷாட்ல உங்களுக்கு அனுப்புறேன், நீங்க பாருங்க. ஓகே, இந்த வீட்டில் என்னென்ன பண்ணிருக்கோம் நம்ம காட்டலாம், வாங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்கே பூஜா யூனிட் கம் டிவி யூனிட். ஸோ இது நம்ம பூஜா யூனிட். உள்ளேயும் லைட்ஸ் கொடுத்துருக்கோம், மேலேயும் டாப்லயும் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். கலர்ஸ் எல்லாம் வந்து இந்த வீட்டுக்கு பிளெண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன் நான். ஸோ ஹால்ல என்ன கலர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி. ஆமா சார், எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங் சொன்ன மாதிரி. சார் இப்போ வந்து எனக்கு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா தெரியுது. இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு டிவி போர்டு வேணும் வித் பூஜா ரூம் அப்படின்னா நீங்க வந்து எனக்கு எப்படி சார் வந்து எனக்கு ஒரு விஷுவல் கொடுக்கணும்னா எப்படி சார் கொடுப்பீங்க? ஓகே, அதுக்கு நம்ம இன்னும் 3D டிசைனர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்கெச் பண்ணி நான் வந்து ஒரு 3D டிசைனாக கொடுத்துருவேன்.
அதுக்கப்புறம் நீங்க கேட்குற கலர் அதை அப்ளை பண்ணி காட்டுவேன். 2-3 கலர் ஆப்ஷன்ஸ் கூட கொடுக்கலாம். கிச்சனுக்கும் கொடுப்பீங்க, பெட்ரூமுக்கும் கொடுப்பீங்க, எல்லாத்துக்குமே கொடுப்பீங்க. ஆமா, எல்லாத்துக்குமே நம்ம வந்து 3D டிசைன் கொடுப்போம். அது கலர் ஆப்ஷனோட சேர்த்து கொடுப்போம். ஸோ அதுல உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அது அப்புறம் அப்ளை பண்ணி காட்டுவோம். இந்த வீட்டுக்கான 3D டிசைனும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. அப்புறம் இதுல வந்து ஒரு மேஜிக் இருக்கு, நான் அதை முடிக்கும் போது சொல்றேன். சரிங்களா? ஸோ இதுல வந்து பேசிக்கலி 2 டிராயர் கொடுத்துருக்கேன். அப்புறம் இந்த இடம் வந்து உங்க செட்டப் பாக்ஸ்க்கான ஏரியா. இது நான் வந்து உங்களுக்கு எல்லா ஒயர்ஸுமே இதுல கன்சீல்டா இருக்கும். நார்மலா டிவி ஒயர்லாம் வெளியில தெரியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா டிவியோட பிளக் இங்க இருக்கு. ஸோ டிவி இங்க மாட்டினீங்கன்னா இதுவும் இதெல்லாம் மறைஞ்சிரும். ஸோ இந்த இடம் வந்து உங்களோட HDMI கேபிள் டிவில இருந்து போறதுக்காக செட்டப் பாக்ஸ். ஆமா, செட்டப் பாக்ஸ் இதுல போட்டீங்கன்னா இது பின்னாடி வந்து இது வழியா கீழே வந்துரும். ஆமா, இது உள்ள பவர் பாயிண்ட்ஸ் இருக்கு, பிளக் பாயிண்ட்ஸ். ஸோ செட்டப் பாக்ஸ் ஆன் பண்றதுக்கான சுவிட்ச் எல்லாம் இங்க இருக்கு. எல்லா லைட்டுக்கான சுவிட்சும் இங்க இருக்கும், டிவிக்கான சுவிட்சும் இங்க இருக்கும். சுவிட்ச் மட்டும் தான் வெளில தெரியும், எந்த வயருமே உங்களுக்கு வெளியில தெரியாது. கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ்டு. இது உங்களுக்கு நீங்க வேற ஷேப்ல வேற மாடல் வேணாலும் பண்ணிக்கலாம், என்ன மாடல் வேணாலும் பண்ணிக்கலாம். இன்டீரியர் பொறுத்தவரை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கம்ப்ளீட்லி கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ். கலர்ஸோ ஷேப்ஸோ பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு ஏரியா தான். ஓகே, இதுல வந்து இது வந்து ஃப்ளூட்டட் பேனல் ஒரு மெட்டீரியல். இது வந்து WPC அப்புறம் சார்கோல் 2 மேக்ல வருது. இது வந்து 4 இன்ச்சஸ் தான் இருக்கும். எவ்ரி 4 இன்ச்சஸ்க்கு ஒரு பேனல். ஜாயிண்ட்லெஸ்ஸா தெரியும் உங்களுக்கு போடும்போது. ஃபுல்லாவே இது ஒரு 10-15 போர்டு கிட்டத்தட்ட நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம். ஆனா எல்லாமே ஜாயிண்ட்லெஸ்ஸா தெரியும். இதெல்லாம் மைக்கா. இந்த பேக் பேனல் மட்டும் ஃப்ளூட்டட் பேனல் சொல்லுவாங்க. இது வந்து அக்ரிலிக்ல வருது, கிளாஸ்ல வருது, பிளைவுட்ல வருது, இப்போ WPC சார்கோல் மெட்டீரியலும் வருது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம கிச்சன் பார்க்கலாம். கிச்சன்ல பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்கா ஒரு அடுப்புக்கான ஒரு ஸ்பேஸ், சிம்னி அண்ட் ஹாட் ஸ்பேஸ். இது வந்து சிலிண்டருக்கான ஸ்பேஸ். அப்புறம் இது வந்து இந்த கட்லரி, ஸ்பூன்ஸ், கரண்டி, நைஃப் இதெல்லாம் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ். அப்புறம் பிளேட்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ். இங்க வந்து மற்ற பாத்திரங்கள், சின்ன சின்ன பாத்திரங்கள் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ். இது வந்து டஸ்ட்பின் ஹோல்டர், அப்புறம் டிடர்ஜென்ட் ஹோல்டர். ஏன்னா சிங்க் கீழே நம்ம எதுவும் ஸ்டோரேஜ் பெருசா வைக்க முடியாது, அதனால ஒரு டஸ்ட்பின் ஹோல்டரும் ஒரு டிடர்ஜென்ட் ஹோல்டரும் கொடுத்துருக்கோம். மேல அதே மாதிரி ஆரோக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இங்க, உங்க வாட்டர் பியூரிஃபயர் வைக்கிறதுக்கு. இந்த டோர் இல்லாம கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இங்க அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ், இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். ஸோ இது எல்லாமே சாஃப்ட் க்ளோசிங். இப்போ நான் வேகமா சாத்துறேன் பாருங்க, எவ்வளவு வேகமா சாத்தினாலும் ஸ்லோவா தான் க்ளோஸ் ஆகும். அதாவது போய் டபால் அடிக்காம அது பொறுமையா போய் லேண்ட் ஆகும். கரெக்ட். மேல அதே மாதிரி லாஃப்ட் கவர் பண்ணிருக்கோம். இந்த சிம்னியோட பைப் கவர் பண்றது தான் மெயின் பர்பஸ். ஸோ அங்க வந்து லேண்ட் ஆகுது. ஸோ மேல ஒரு இந்த பிபி மீட்டர் கூட ஒன்று இருக்கு. ஸோ அந்த மீட்டரும் கவர் ஆயிருக்கு. ஃபுல்லாவே லாஃப்ட் வந்து ஸ்டோரேஜ் கம் உங்களோட ஸ்பேஸ் யூட்டிலிட்டிக்காக. இந்த கிச்சன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காம்பாக்ட் கிச்சன் தான். டோட்டலாவே 7 feet தான் இருக்கு. ஸோ மாடலர் கிச்சனோட கான்செப்ட் என்னன்னா, இருக்கிற ஸ்பேஸ்ல பெட்டர் யூட்டிலிட்டி. இருக்கிற ஸ்பேஸை வந்து நம்ம சூப்பரா எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், எல்லா விஷயமும் அவங்க கேட்கிற மற்ற விஷயமே இதுல கொடுத்துருக்கேன். அதாவது மளிகை சாமான் வைக்கிறதுக்கு ஒரு பொருள், பாத்திரம் வைக்கிற ஒரு பொருள், தட்டு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, அப்புறம் கத்தி கரண்டி வைக்கிறதுக்கு, சிலிண்டர் வைக்கிறதுக்கு, சிம்னி எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுல பின்னாடி பாக்ஸும் கேட்டாங்க. இங்க ஏன் போடுறது இல்லைன்னா சேஃப்டி ரீசன்ஸ். எப்பவுமே கிரானைட்டுக்கு மேல மட்டும் தான் பாக்ஸ் போடணும், கிரானைட் இல்லாத இடத்துல பாக்ஸ் போடக்கூடாது. ஏன்னா இந்த ஷார்ப் கார்னர்ஸ் இங்க இருக்கு இல்லைங்களா, ஸோ அது வந்து தலையில அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு நடக்கும்போது. ஸோ இங்க வந்து நடக்கிறதுக்கான சமைக்கும் போது ஏதாவது ஒரு குக்கர் திடீர்னு வெசில் அடிக்கிறதுனா கூட பின்னாடி வந்து வருவாங்க. ஸோ அதனால பின்னாடி வந்து பாக்ஸ் போடக்கூடாது. அண்ட் நம்மளோட டோர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 2 edge band. எங்கேயுமே ஷார்ப் எட்ஜஸ் ரொம்ப இருக்காது. இருந்தாலும் கார்னர்ஸ் இருந்தாலும் ஷார்ப் எட்ஜஸ் எங்கேயுமே இருக்காது. எல்லாமே மிஷின் ஃபினிஷ்டு, 100% ஃபேக்டரி ஃபினிஷ்டு. ஸோ உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் எங்கேயுமே இருக்காது நமக்கு. ஸோ அது ஒரு சேஃப்டி கன்சர்னுக்காக. நம்ம ஹால் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது மாஸ்டர் பெட்ரூம், இதுக்கு போகலாம். இது வந்து ஒரு ஓப்பன் டைப் வார்ட்ரோப். இது வந்து இந்த ஹேண்டில்ஸ் எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். உடன் ஷேப்ல கேட்டிருக்காங்க, ஸோ அதனால கஸ்டமைஸ் பண்ணிருக்கோம். இது வந்து இந்த ஹால் யூஸ் பண்ற அந்த வுட் தீம் கலர் மேட்ச் பண்ணிருக்கோம். ஸோ எல்லா ரூம்லயுமே இந்த ஹாலோட தீம் கொஞ்சம் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹேங்கர் ஸ்பேஸ், ஒரு ஷெல்ஃப், 2 டிராயர்ஸ். இதுவுமே சாஃப்ட் க்ளோசிங் தான். அதாவது எதுவுமே நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா போய் டமால் அடிச்சுக்கிற மாதிரி எல்லாமே உங்களுக்கு கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ் தான். அதே மாதிரி ஸ்பேஸும் நிறைய வச்சு. கரெக்ட். யூஸ்வலா நார்மலா உள்ள வந்து ஒயிட் கலர் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து டிஃபரெண்டா கொஞ்சம் டெக்ஸ்சர்ட் கலர் யூஸ் பண்ணிருக்கோம். இதுலயுமே கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் அடிஷனல் காஸ்ட் வராது, எல்லாமே நம்ம சேம் காஸ்ட்ல தான் வந்துடும். ஓகே. அப்புறம் இங்க வந்து ஒரு சுவிட்ச் போர்டு இருந்தது, அதை நான் வந்து கன்சீல் பண்ணி ஓரமா கொடுத்துட்டேன். வெளியில உங்களுக்கு சுவிட்ச் தெரியும். ஓகே, அதாவது அங்கிருந்து மாத்தி இங்க கொடுத்தாச்சு. ஆமா சார். ஓகே. இது வந்து லேப்டாப் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேஸ். ஏன்னா இது ரொம்ப காம்பாக்ட் பெட்ரூம்னால உங்களுக்கு ஸ்டடி டேபிள் தனியா பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து லேப்டாப் டேபிள் மாதிரி ஒன்று பண்ணிருக்கோம். ஸோ இங்கேயே மற்ற ஸ்டோரேஜ் புக்ஸ் எல்லாம் கூட வச்சுக்கலாம். கீழேயும் ஸ்டோரேஜ் இருக்கு. அதாவது அவங்க பெட்ல உட்காந்து அவங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி. கரெக்ட் சார். ஸோ இங்கேயும் ஸ்டோரேஜ் இருக்கு. அது மாதிரி அவுட் சைட்ல எந்த ஸ்க்ரூமே தெரியாது. ஃபேக்டரி ஃபினிஷ் பொறுத்தவரைக்கும் வெளியில வந்து ஸ்க்ரூஸ் ரொம்ப கம்மி, 1-2 எங்கேயாவது தெரியலாம், அதுவும் அன்அவாய்டபிள். பட் மேக்ஸிமம் ஸ்க்ரூஸ் வெளியில தெரியாது உங்களுக்கு. கையில எதுவும் மைக்கா ஓட்ட மாட்டாங்க. ஃபினிஷ் பண்றது எல்லாமே ஃபேக்டரி ஃபினிஷ் தான். சரிங்களா? ஸோ உங்க லைஃப் வந்து நல்லாவே வரும். நம்ம அடுத்து ஃபால் சீலிங் பார்க்கலாம்.
ஃபால் சீலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜிப்சம் போர்டுன்ற மெட்டீரியல் தான் யூஸ் பண்ண போகிறோம். செயின்ட் கோபைன் பிராண்டோட ஜிப்சம் போர்டு. முதல்ல சேனல் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் உள்ள ஒயரிங் பண்ணிட்டு அப்புறம் போர்டு வச்சு கவர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்ஸ் எல்லாம் போட்டு பெயிண்ட் அடிச்சு கொடுப்போம். ஸோ இந்த ஃபால் சீலிங்ல பொறுத்தவரை உடன் டெக்ஸ்சரும் கொஞ்சம் வேணுன்றதுனால தனியாக வந்து நம்ம மைக்கா ஒட்டி ஃபினிஷ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மைக்கா தான் நம்ம பெட்ரூம் யூஸ் பண்ணிருக்கோம், பூஜை ரூம் யூஸ் பண்ணிருக்கோம். அதே மாதிரி இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ரிமோட் ஃபேன் தான். இது எல்லாமே நம்ம தான் கஸ்டமர் பண்ணி கொடுத்தது. இதுல வந்து உங்களுக்கு இப்போ நீங்க 2 அழுத்தீங்கன்னா 2 லைட் எரியும், 4 அழுத்தீங்கன்னா 4 லைட்ஸ் எரியும், 5 அழுத்தீங்கன்னா 5 லைட்ஸ் எரியும். ஸ்பீட் ஃபேன் ஸ்பீடை பொறுத்து ஃபுல் ஸ்பீடும் வச்சுக்கலாம். ஸோ ஃபேன் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு வந்து லைட்ஸ் மாறும். ஸோ இது எல்லாமே கஸ்டமைஸ் ப்ராடக்ட் தான். இது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோம். ஆமாம் சார், கரெக்ட். அவங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இது மாதிரி பண்ணி கொடுக்கலாம். சில பேருக்கு ஃபேனுக்குமே பட்ஜெட் இருக்கும். ஸோ இதில் பொறுத்தவரையும் அவங்க கஸ்டமருக்கு வந்து தே ஹேவ் அ பட்ஜெட். ஸோ அதெல்லாம் நம்ம பண்ணி தரோம். இதே ஃபேன் தான் நம்ம வந்து பெட்ரூம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். கலர் காம்பினேஷன் மட்டும் அந்த பெட்ரூம்ஸ்க்கு ஏதாவது மாற்றிருக்கோம். இங்கே ப்ரௌன் கலர், பெட்ரூம்ஸ்க்கு ஒயிட் கலர். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சீலிங்கும் இந்த டிவி கப்போர்டும் வந்து ஒரே மாதிரி மேட்ச் பண்ணுறதுக்காக அந்த கலர் கொடுத்துருக்குமா இல்லை வந்து? ஆமாம் சார், ஆமாம், அதே தீம் கொடுக்கணும். ஓகே, அதாவது பெட்ரூம்க்கு ஒரு தீமு, ஹாலுக்கு ஒரு தீமு. கரெக்ட். இந்த 3 டிசைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் வியூ கிடைக்கும் உங்களுக்கு. நான் அதையும் உங்களுக்கு அனுப்புறேன். ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு, இன்னொரு பெட்ரூம் பார்க்கலாம். அந்த பெட்ரூம்ல நீங்கள் ஓப்பன் டைப் வாட்டர் பார்த்துருப்பீங்க. இந்த பெட்ரூம்ல நம்ம ஸ்லைடிங் டோர் வாட்டர் பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஒரு ஸ்லைடிங் டோர் வாட்டர். ஸ்லைடிங் டோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா எந்த பெட்ரூம்லாம் ஸ்பேஸ் ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். இங்கே ஒரு கட்டில் போட்டிங்கன்னா இங்கே டோர் திறந்து உள்ள யூஸ் பண்ணுறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால ஸ்லைடிங் டோர் போடுறோம். மற்றபடி ஸ்லைடிங் டோர் வந்து ஒரு பெரிய பெரிய டோருக்கும் போடலாம். ஓகேங்களா. இதில் வந்து மிரர் இன்ஃபியூஸ் பண்ணிருக்கோம் 2 சைட்லையுமே. ஸோ டாப்லையும் பாட்டம்லையும் லேமினேட்ஸ், சென்டர்ல வந்து மிரர். இந்த பக்கமும் வாட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இதுலயும் ட்ராயர்ஸ்லாம் இருக்கு. சாஃப்ட் க்ளோசிங் தான் இருக்கும். இந்த ஷெல்ஃப் எல்லாமே ஹைட் அட்ஜஸ்டபிள். நீங்க வேணும்னா எடுத்துட்டு ஃபுல்லா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நமக்கு ஸ்பேஸ் வேணும்னா நம்ம அதை இது பண்ணிக்கலாம். ஆமா சார். இப்போ இந்த பக்கமும் ஹேங்கர் வேணும்னா ஃபியூச்சர்ல நீங்க ஜஸ்ட் சும்மா லிஃப்ட் பண்ணிட்டு இதை கட்டிட்டு ஹேங்கர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் க்ளோசிங். இது மேல லாஃப்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் கர்டன் ராட்ஸும் பண்ணிருக்கோம். எல்லாமே வந்து அவங்க கஸ்டமர் என்ன டிசைன் அப்ரூவ் பண்றாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் பண்ணுவோம். அது மாதிரி இந்த லைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3-in-1 லைட்ஸ், மல்டி கலர். ஓகே, 3-in-1. ஆமாம் சார். ஒயிட்டு, வார்ம் ஒயிட்டு, நியூட்ரல் ஒயிட்டு 3மே வரும். அப்புறம் இதில் ஒரு சேஃப்டி கிரில்லும் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பில்டர் யூஸ்வலாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால நம்ம கஸ்டமைஸாக கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு ஏற்ற. அப்புறம் பாத்ரூம்ஸ்லையும் நம்ம வந்து லைட்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த மிரர் யூனிட்டு, அப்புறம் இந்த சோப் ட்ரே, அப்புறம் அந்த கார்னர் ட்ரே, இந்த டவல் ட்ராக் பின்னாடி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாமே கஸ்டமைஸ்டாக நம்மளே பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 2-3 டேஸ் இருக்கு ஹேண்ட் ஓவருக்கு. ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபைனல் ரவுண்ட் பெயிண்டிங் அண்ட் கிளீனிங் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அப்புறம் சின்ன சின்ன ஒர்க் இருக்கு. மற்றபடி இந்த சைட் மோஸ்ட் இந்த வெனஸ்டே, டியூஸ்டே, தர்ஸ்டே ஹேண்ட் ஓவர் பண்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து போன இதுக்கு முன்னாடி மண்டே ஆரம்பிச்சது. கரெக்டாக ஒரு 15 டேஸ் ஆயிருக்கு இப்போட. ஸோ இன்னும் ஒரு 3-4 டேஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். மேக்ஸிமம் 20 டேஸ். ஓகே, உங்களுக்கு ஃபைனலாக ஒரு மேஜிக் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். மேஜிக் ஒன்றும் இல்லை. இன்டீரியர் வந்து கான்செப்ட் என்ன, ஸ்பேஸ் சேவிங். இருக்கிற ஸ்பேஸை பெட்டரா யூட்டிலைஸ் பண்றதா இன்டீரியர். ஸோ இந்த வீட்டில் ஒரு டைனிங் டேபிள் போடணும், என்ன பண்ணலாம்? ஏன்னா இங்க சோஃபா போட முடியும், அதுக்கப்புறம் இங்க நடக்கிற பாதை இருக்கு. ஸோ டைனிங் டேபிளோ ஒரு சின்ன டேபிளோ போடணும்னா இந்த ஸ்பேஸ்ல இடம் இல்லை. ஸோ அதை வந்து இந்த டிவிலே ஒளிச்சு வச்சிருக்கேன். ஆமா, ஓகே, போதுமா? இன்னும் பெருசு வேணுமா? ஓகே, ஒரு 4 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் ரெடி ஆயிடுச்சு. மறுபடியும் வேணும்னா உங்களுக்கு நார்மலா ஈவினிங் டைம்ல ஒரு ஸ்டடி டேபிள் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வேணாம்னா அப்படியே டிவி ஓகே. இது எல்லாமே நம்ம ஃபேக்டரி ஃபினிஷ் பண்ணோம். ஸோ நம்ம ஃபேக்டரி விசிட் பண்ணலாம், ஒரு ரவுண்ட் போகலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்திருக்குது நம்ம ஹார்ட்வேர் ஷோரூம். நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஸ்க்ரூஸு, ஹேண்டில்ஸு, ஹிஞ்சஸ் எல்லாமே நம்ம இங்கே தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த ஹேண்டில் சாய்ஸ்லாம் கஸ்டமர் வந்து அவங்களே கூட செலக்ட் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நான் ஃபோட்டோவும் அனுப்புவேன், இல்லை நேரில் வந்து செலக்ட் பண்ணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரீமியம் ஹேண்டில்ஸ் வேணாலும் இந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் ப்ரீமியம் ஹேண்டில்ஸ். இது வந்து 2 feet 3 feet அந்த லென்த்லேயும் வரும் உங்களுக்கு. இதெல்லாம் சாஃப்ட் க்ளோசிங் ஹிஞ்சஸ். ஸோ ஸ்லோவாக தான் க்ளோஸ் ஆகும். ஒரு பம்ப் நீங்கள் பார்க்கலாம் அதில். ஸோ மாதிரி லாக்ஸு, ஹேண்டில்ஸ் சாய்ஸஸ்ஸு, லேமினேட்ஸு, கலர் சாய்ஸ் எல்லாமே இங்கே பண்ணிக்கலாம். நான் சொன்ன ஃப்ளூட்டட் பேனல்ஸ் இது தான். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஒரு 2000 சாய்ஸஸ் இருக்குது.
இதில் WPC சார்கோல் இதெல்லாம் வந்து அக்ரிலிக்லேயே ஃப்ளூட்டடு. இது உடன் டெக்ஸ்சர்ஸு. ஸோ இதுலேயுமே சின்னது பெருசு எல்லா சைஸ்லையுமே இருக்கும். விட்த்தும் சின்னது பெருசு இருக்குது. இது எல்லாமே சாய்ஸஸ் தான். இது எல்லாமே சாய்ஸஸ் தான். இங்கே இருக்கிறது ஃபுல்லாக சாய்ஸஸ் தான். இதெல்லாம் டியூகோ பேனல்ஸு. ஸோ வால் பேனலிங்கு, டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்க்கு, வால்பேப்பருக்கு ஆல்டர்னேட்டிவ் இதெல்லாம். இதுலேயே டெக்கரேட்டிவ் பேனல்ஸும் வரும். சம் மோர் ஹேண்டில் சாய்ஸஸ். ஸோ அங்கே கர்டன் ராட் சாய்ஸஸ் அந்த மாதிரி சாய்ஸஸும் இருக்குது உங்களுக்கு. நம்ம வந்து ஸ்லீக்வுட்னு ஒரு பிராண்டோட டீலர்ஷிப் எடுத்திருக்கோம். ஸ்லீக், ஹெட்டிச், எப்கோ எல்லாமே நம்ம டீலர்ஷிப் எடுத்திருக்கோம். ஸோ இங்கே நம்மளுக்கு ஹோல்சேல் ப்ரைஸஸ்லேயே கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இதெல்லாம் லேமினேட் சாய்ஸஸ்ஸு. ஸோ எல்லா பிராண்ட்ஸுமே இந்த மாதிரி பிளெயின் கலர்ஸ், உடன் டெக்ஸ்சர்ஸ், ஹை கிளாஸு, மார்பிள் ஃபினிஷு. இது மார்பிள்லேயே ஃப்ளூட்டடு. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஃப்ளூட்டட் டிசைன் மார்பிள்லேயே வரும். டிவி பேனல்ஸ்லாம் பேக் சைடில் யூஸ் பண்ணும்போது நல்லா அவுட்புட் கிடைக்கும். இதெல்லாம் ஹை கிளாஸ் மெட்டீரியல். டெக்ஸ்சர்ட் ஃபினிஷர்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம கிச்சன்ஸ்க்கு, வார்ட்ரோப்க்கு, டிவி யூனிட்க்கு எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் இந்த லேமினேட்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட வந்து ஒரு 30-40 பிராண்ட்ஸ் இருக்குது. நிறைய என்ன கலர் ஆப்ஷன் கேட்டாலும் கொடுக்கலாம். அண்ட் மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே ரெடிமேட் ஸ்டாக் இருக்கும் நம்மகிட்ட. ஃபுல் ஸ்டாக் அதுதான். நம்ம எத்தனை சைட் வேணாலும் ரெடிமேட் இமீடியட்டாக ஸ்டாக் டிப்ளை பண்ணலாம். அன்லஸ் சில சைஸஸ் வந்து இல்லை அப்படின்னா தான் அது 1 or 2 டேஸில் கொடுத்துரும். மேக்ஸிமம் அந்த டைம் லிமிட் நான் சொன்ன ரீசன் வந்து தான் நம்மகிட்ட எப்பவுமே ஸ்டாக் இருக்கும். அதனால தான் டைமில் கொடுக்க முடியுது. ஓகே, வாங்க நம்ம ஃபேக்ட்ரிக்குள்ளே போகலாம். நிறைய பேர் வந்து அவங்க பண்ண ஒர்க் மட்டும் தான் காட்டுவாங்க. நான் ஃபேக்ட்ரி காட்டுற ரீசன் வந்து 2 விஷயம். ஒன்று வந்து நம்ம குவாலிட்டி பார்க்கலாம், இன்னொன்று டைமில் எப்படி கொடுக்க முடியுதுன்னு கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபுல் மிஷின் செட்டப் இதுதான். ஸோ அந்த மிஷின் வந்து பேஸ்டிங். இப்போ நம்ம மைக்கா வந்து கையில் பேஸ்ட் பண்ணுறது இல்லை, அதில் பேஸ்டிங் பண்ணி அது உள்ள ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் வச்சிட்டோன்னா ஒரு 8 to 10 hours அது உங்களுக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடும். இந்த இடம் வந்து கட்டிங் மிஷின். இதெல்லாம் CNC டு த MM. 1 mmனாலும் கரெக்டாக கட் பண்ண முடியும். அது மாதிரி 2 மிஷின் இருக்குது. எக்ஸாக்டாக உங்களுக்கு உங்களோட டோர் சைஸ் பர்ஃபெக்டாக எடுத்து இங்கே கொடுத்துட்டோன்னா கட் பண்ணி அவங்க ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஃபேக்ட்ரியில். இந்த இடத்துல வந்து எட்ஜ் பேண்ட் மிஷின். ஒரு டோரை கட் பண்ணும்போது அந்த கிராஸ் செக்ஷன் தெரியும். எக்ஸாம்பிள், இந்த மாதிரி டோரை கட் பண்ணதுக்கப்புறம் இந்த கிராஸ் செக்ஷன் தெரியும். இந்த கிராஸ் செக்ஷனை வந்து மறைக்கிறதுக்கு இது மாதிரி எட்ஜ் பேண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து PVC எட்ஜ் பேண்ட். ஸோ இது மேனுவல் மிஷின், இது ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இந்த மிஷின் நீங்கள் ஃபீட் பண்ணிங்கன்னா இந்த பக்கம் வெளியில் வந்துடும். கட் பண்ணி ட்ரிம் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் வெளில வந்துடும். ஒரு ஃபினிஷ் பீஸ் காட்டுறேன். ஸோ இந்த எட்ஜெல்லாம் ட்ரிம் பண்ணி உங்களுக்கு வந்து நீட்டாக உங்களுக்கு வந்துடும். எந்த சைட்லேயும் இந்த சின்ன சின்ன சிப்பிங்லாம் இருக்காது உங்களுக்கு. அது மாதிரி எட்ஜ் பேண்ட் வந்து டோர் கலர் ஏற்றாப்புல என்ன கலர் வேணால் நம்ம எட்ஜ் பேண்ட் போட்டுக்கலாம். இதுவும் நம்மளோட ஃபுல் சப்ளை இருக்குது, நம்மளே ஸ்டாக்கஸ்ட்டு. ஓகே, இது வந்து நம்ம பிளைவுட் செக்ஷன். இங்கே வந்து நம்ம ஃபுல் பிளைவுட் அண்ட் மைக்கா ஸ்டாக்கஸ் இருக்குது. அடுத்து ஒரு 10-15 சைட் தேவையான பிளைவுட்ஸும் ஸ்டாக் இருக்குது. நம்மகிட்டே CNC மிஷினும் இருக்குது. இதில் வந்து நம்ம பெல் கட்டிங், ஃப்ளவர் கட்டிங், டோரில் என்ன இந்த பூஜா டோர்லாம் டிசைன் என்ன டிசைன் வேணாலும் போட்டுக்கலாம். நான் சில டிசைன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது எல்லாமே இந்த மிஷின்லேயே பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் இன்னும் ஹவுஸில் பண்ணிடலாம். ஸோ இதுதான் ரீசன். நம்ம டைம் கொடுக்குற ரீசன் வந்து இது 2 மட்டும் தான். நம்மகிட்ட வந்து எல்லா சப்ளைமே நம்மகிட்டே இருக்குது, மிஷினஸும் நம்மகிட்ட இருக்குது. நம்ம ஃபேக்ட்ரி சொன்ன டைமில் கொடுத்துட்டு கரெக்டாக பண்ணி கொடுப்போம். இது மைக்கா செட்டப்பு, ஃபுல் மைக்கா ஸ்டாக்ஸ் நம்மகிட்ட இருக்கும். ஓகே, இப்போ எல்லாமே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுக்குற ரீசன் வந்து 2 தான். நம்மகிட்ட இன்னோஸ் ஃபேக்ட்ரி இருக்குது, மெட்டீரியல் சப்ளை, இன்னோஸ் கார்பெண்டர்ஸ் டீமும் இருக்காங்க. ஸோ உங்கள் வீட்டை அழகாக்கணும்னா நான் டிஸ்பிளே கொடுத்துருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ.